அரிய வகை மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட 2 வயது சிறுவனுக்கு எம்ஜிஎம் மலர் மருத்துவமனை வெற்றிகரமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளது. அரிய வகை மரபணு கோளாறால் பாதிக்கப்பட்ட 2 வயது சிறுவனின் கல்லீரலில் ஆக்சலேட் என்னும் நச்சு பொருளை வெளியேற்ற தவறியதால் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் சென்னை எம்ஜிஎம் மலர் மருத்துவமனை வெறும் 9 கிலோ எடையுள்ள 2 வயது சிறுவனுக்கு சிக்கலான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளது. இதன் மூலம் சிறுவனின் சிறுநீரக செயல்பாடு மேம்பட்டு டயாலிசிஸ் தேவைப்படாத நிலைக்கு முன்னேறியுள்ளது. இந்த அறுவை சிகிச்சை எம்ஜிஎம் மலர் மருத்துவமனையின் அடிவயிறு உறுப்பு மாற்று சிகிச்சை மையத்தின் தலைவர் மற்றும் இயக்குனர் டாக்டர் அனில் வைத்யா தலைமையில் நரம்பியல் நிபுணர் டாக்டர் செந்தில், டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் உதவியுடன் செய்யப்பட்டது. இதில் மூத்த மயக்கவியல் நிபுணர்கள் டாக்டர் தினேஷ் பாபு, டாக்டர் சரவணன் ஆகியோர் மயக்கவியலை நிர்வகித்தனர். அறுவை சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் சிறுநீரக பராமரிப்பு மூத்த ஆலோசகர் டாக்டர் சீனிவாச பிரசாத் தலைமையிலான சிறுநீரகவியல் குழுவினரால் மேற்பார்வையிடப்பட்டது. எங்க பேஷண்ட் 2 வயசு குழந்தைங்க. முதல்ல ரீனல் ஃபெயிலியர்னு வந்திருந்தாங்க. அதுக்கு எவாலுவேட் பண்றப்போ பிரைமரி ஹைப்பர் ஆக்சிலூரியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். அந்த கண்டிஷன்ல என்ன பிரச்சனைன்னா, லிவர்ல இருக்கிற ஒரு என்சைமோட குறைபாடுனால தான் இந்த கண்டிஷன் ரீனல் ஃபெயிலியரா பிரசன்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணோம். குழந்தையோட பாட்டி லிவிங் டோனரா இருந்தாங்க. குழந்தையோட பழைய டிசீஸ் லிவரை எடுத்துட்டு இந்த பாட்டியோட லிவரை வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இதுல என்னன்னா, ஆப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு திருப்பி டயாலிசிஸ்ங்கிறது தேவையே படல. குழந்தையோட கிட்னிஸ் திருப்பி ரெக்கவர் ஆகி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை 7 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இப்போ நல்லா இருக்காங்க. அப்படின்னாங்க. முதல்ல நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனா இது குழந்தைக்கு பெரிய சர்ஜரினாங்க. நாங்க வேண்டாத கடவுளே இல்ல. ஆனா டாக்டர்ஸ் எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. குழந்தை உயிரை காப்பாற்றி கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி.